ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து பேனில் வைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு போட்டுடலாம். பாசிப்பருப்பு வேகட்டும். இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டுடலாம். இது வந்து நம்ம குக்கரில் வச்சா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் அதை விட இது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இப்படி வந்து பாசிப்பருப்பு ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி பேனில் வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுக்குவோம். நம்ம பாசிப்பருப்பு எப்போவுமே வேக வைக்கும் போது நம்ம அதை கரண்டி போட்டு கிண்டாமல் இருந்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். சிம்மில் வச்சாலே சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஓரளவுக்கு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி பார்த்தோன்னா தெரியும். இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சு. இதில் நான் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டி கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஓகே, இது வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு தாளித்து இதை கொட்டி கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம குக்கரில் போட்டோம்னா இந்த எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிருக்கும். அதனால் இப்படி தனியாக வேக வச்சா இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தாளித்து கொட்டி இதை கொதிக்க வச்சா சாம்பார் ஈஸியாக ரெடி. இப்போ தாளித்து கொட்டி கொதிக்கும் போது இதில் உப்பையும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ எல்லாமே தாளித்து கொட்டி கொதிச்சிருச்சு. சாம்பாரில் நல்லா எல்லாமே மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உப்புமாக்கு அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.